மனசில் இருந்து வந்த தேக்கமான நிலைமையெல்லாம் மாறப்போகுது. ஒரு மனுஷனுக்கு என்னென்னா, இதில் இருப்போமா இருக்க மாட்டோமா அப்படின்னு சொல்கிறோமில்ல, அந்த இருக்க மாட்டோமான்னு சொல்கிறக்கூடிய அமைப்பெல்லாம் இப்பொழுது மாறப்போகுது. 16ஆம் தேதிக்கு அப்புறம் அந்த எண்ணங்கள் தோன்றும். ஐயா, இந்த மாதம் முழுவதுமே நல்லா தான் இருக்க போகுது. ஒரே வார்த்தை சொல்லப்போனால் கூடுதல் கவனம் என்று சொன்னால் இந்த உடல் நலத்தில் மட்டும் சற்று அக்கறை எடுத்துங்க. பதட்டமான நிலைமையெல்லாம் நாம் இருந்து வெளியே வந்துருப்போம். ஏன்னா 3ஆம் தேதிக்கு அப்புறம் சுக்கிர பகவானுடைய பார்வை நேரடியாக படுவதால் இந்த நீச்சகதியிலிருந்து அவர் நீச்ச பங்கத்தை அடைவார். ஓரளவுக்கு பரவாயில்லை, ஓரளவுக்கு ஸ்மூத்னஸ், பார்வை பரிவர்த்தனை யோகம் பெறுவதாலையும் ஓரளவுக்கு கண்ட்ரோலில் நாம் வரக்கூடிய காலம். பதட்டமாக இருந்தால் பதட்டத்தெல்லாம் குறைஞ்சிரும். இனிமேல் தொந்தரவான விஷயங்கள் நம்ம வாழ்வில் நடைபெறாது. உங்களுக்கு எல்லாமே கொடுக்க போகிறான், உங்களுக்கு எல்லா செல்வத்தையும் கொடுக்க போகிறான், எல்லா விதமான பாக்கியத்தையும் கொடுக்க போகிறான். ஏற்றம் தரக்கூடிய மாதம் என்று சொன்னாலும் இந்த டிசம்பர் மாதம் கடைசி காலத்தில் தான் நம்மளுக்கு ஏற்றத்தை கொடுக்க போகிறாரு. இது வரைக்கும் தடையாக இருந்தவை அனைத்தும் இனிமேல் விலகி, அதாவது தடையாக இருந்தோம் இல்லை, எல்லாத்துக்கும் அச்சப்பட்டு வாழ்ந்ததுமே, இதுக்கப்புறம் அரசாங்க தரப்பும் சரி, அரசியல் தரப்பும் சரி, இனிமேல் உங்களை வெல்லக்கூடிய தகுதி யாருக்குமே கிடையாது என்றே சொல்லுவேன். ஒரே வார்த்தை சொல்லப்படும். உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினை காண இருப்பதுனா, மாத ராசி பலன் வரிசையில் நாம் காண இருப்பது டிசம்பர் மாத ராசி பலனை பார்ப்போம் வாருங்கள். எனது அன்புள்ளம் கொண்ட விருச்சிக ராசி நேயர்களே, இந்த டிசம்பர் மாதம் நம்மளுக்கு என்னென்ன மாற்றங்கள் கொடுக்க போது, ஏற்றங்கள் தருமா, நல்ல உள்ளதமான அமைப்பு நம்மளுக்கு ஏற்படுமா, நல்லதே நடக்குமானா கண்டிப்பாக நடக்கும். காரணம், ராசியிலே புதன் பகவான் வீற்றிருப்பதும், ராசிநாதன் மட்டும்தாங்க நீச்சகதி பெற்றிருக்காரு. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 9ஆம் இடத்துல இருந்தாலும் சந்திரனோட வீட்டில் இருப்பதும் பொருளுக்கு பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான். நிழல் என்று சொன்னால் அது நிகையே ஆகாது. நம்மளோட நிழல் இருக்குதுறான்னா அந்த நிழலுக்கான அமைப்பு நாம் இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான். வேலை சார்ந்த விஷயங்கள் கடுமையாக இருக்கும், மனச உளைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், உடல் உபாதைகள்லாம் கொஞ்சம் அதிகமாக தொந்தரவு. அந்த தொந்தரவுலாம் இனிமேல் விலகப்போகுது. எத்தனாம் தேதிக்கு அப்புறம்னா 3ஆம் தேதிக்கு அப்புறம் அந்த தொந்தரவுலேருந்து வருமானம் சார்ந்த விஷயங்களோ, வெளிநடப்பு என்று சொல்கிற மாதிரி வெளியூர் பயணங்கள் அதிகரித்து கொள்ளக்கூடிய காலம் என்று சொன்னால், நம்ம இந்த 3ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 3லேருந்தே நம்மளுக்கு வெளியூர் பயணங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கும். எப்படி சாமி சொல்கிறது? 7ஆம் அதிபதியான அவர் தான் 12ஆம் அதிபதியான சுக்கிர பகவான் இது வரைக்கும் 2ஆம் இடத்துல இருந்தார். ஓரளவுக்கு பரவாயில்ல சாமி, லிமிட்டாக இருந்தது வருமானம். இப்பொழுது 3ஆம் இடம் செல்லும் போதெல்லாம் நல்ல கம்யூனிகேஷன், இது வரைக்கும் கம்யூனிகேஷனே கிடைக்கலனா நல்ல கம்யூனிகேஷன் கிடைக்க போகிறீங்க. உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தடையான விஷயங்கள் அனைத்தும் விலகி நல்ல ஸ்பீச்னஸ், அதாவது நம்ம யார் அங்கீகாரம் பெறணும், நம்ம ரிச்சிகராசிக்காரங்க அங்கீகாரமே இல்லை, உடல் உபாதைகளோடு தான் வாழ்ந்துட்டுருக்கோம், நோய் நொடியோடு தான் வாழ்ந்துட்டுருக்குன்னு நினைக்கிறமில்ல, அந்த நோய் நொடியெல்லாம் விலக போகுது. மனசில் இருந்து வந்த தேக்கமான நிலைமையெல்லாம் மாறப்போகுது. ஒரு மனுஷனுக்கு என்னென்னா, இதில் இருப்போமா இருக்க மாட்டோமா அப்படின்னு சொல்கிறோமில்ல, அந்த இருக்க மாட்டோமான்னு சொல்கிறக்கூடிய அமைப்பெல்லாம் இப்பொழுது மாறப்போகுது. 16ஆம் தேதிக்கு அப்புறம் அந்த எண்ணங்கள் தோன்றும். ஏன் சொல்கிறேன்னா, சூரிய பகவான் நம்ம ராசிக்கு அதிபதி, நம்ம ராசிக்கான 10ஆம் அதிபதி, தொழில் காரகன் 2ஆம் இடத்துல வந்தாலே அவர் பஞ்சமஸ்தானம், அவர் வீட்டுக்கு பஞ்சமஸ்தானத்தில் அமர்வதால் உங்களுடைய தொழில் ஒரு அங்கீகாரம் பெறும். நீங்கள் யார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அங்கீகாரம் பெறப்போம். முதல்ல மெயினான விஷயமே தான். ஏன்னா ஆண்டு கிரகங்கள் கொடுக்கின்ற வலுவை விட மாத கிரகங்கள் அதை விட அதிகப்படியாக கொடுத்துட்ருக்காங்க. இன்றைக்கி வரைக்கும் அப்படி தான் காப்பாற்றிட்டுருக்காங்க. சந்திரன் முதல் கொண்டு நம்மளை காப்பாற்றிட்டு இருக்காங்க. மற்ற கிரகங்கள் ஒவ்வொரு நேரமும் நம்மளை காப்பாற்றுறது எதிரான நவ கிரகங்களில் சந்திரன் என்று சொல்லக்கூடிய அமைப்பு அவங்க தான் மெயின். ஏன்னா அவரால் தான் நம்மளுக்கு எல்லா விதமான மாற்றங்களும் முன்னேற்றங்களும் தரும்னா, அவர் கூட ஜாயின் பண்ணும் போதெல்லாம் அந்த மாற்றமெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். சந்திரன் நம்ம ராசியில் நீச்சகதி பெற்றாலும் பரவாயில்லை. இந்த நேரத்தில் புதனுடைய பார்வையும் குருவோட பார்வையும் வக்ரகதி பார்வையில் வாங்கிட்டு இருக்கோம். நல்ல ஒரு அமைப்பு, அதாவது கம்யூனிகேஷனோ செயல்பாடுகளோ வரவோ எதுவுமே தடையாக இருந்தவை அனைத்தும் இந்த மாதம் முழுவதும் விலகும். பிரச்சனையிலேருந்து நீங்கள் விலகி வருவீங்கய்யா, ஓரளவுக்கு நன்றாக இருப்பீங்க. வெளியூர் பயணங்களோ வெளிநாடு பயணங்களோ நல்ல ஏற்றத்தை தரும். எந்த தடையான விஷயங்கள் எதனா இதுக்காக இருந்தீங்கன்னா அர்த்தாஷ்டம சனி என்று சொல்லக்கூடியது விலகப் போகிறது. அர்த்தம் என்று சொல்லக்கூடிய பாதிக்கு பாதி, அஷ்டமத்தில் பாதி என்று சொல்லக்கூடிய சனியோட வக்கர பாதியெல்லாம் முடிஞ்சிச்சு. நீங்கள் இதிலேருந்து ஃப்ரீ ஆகிட்டு நீங்கள் ஒன் பை ஒன்னாக கூடுதல் அமைப்பு பெற தான் போகிறீங்க. நம்ம விலைகள் சார்ந்த விஷயங்களின் அலைச்சல் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். அதுக்கேற்ற வருமானமும் வரும். இப்போது அந்த அமைப்பெல்லாம் மாறப்போது உன்னதமான காலமும் வருது சாமி. அதுவும் இல்லாமல் குரு பகவானுடைய நேரடி பார்வை, திருமணம் சார்ந்த உறவுகள் இனிமேல் கைகூடும். நல்லா இருக்குது ஐயா. திருமண பாக்கியம் கிட்டுகின்ற காலமாகவும் இந்த காலம் இருக்கும். பயப்படவே தேவையில்லை. ஏன்னா பகவானுடைய பார்வை
நம்ம சுக்கிராம் பகவானுடைய பார்வை இந்த நேரத்தில் பரிவர்த்தனை யோகம் பெறுவதாலேயும் செவ்வாய் வீட்டில் நாம் செயல்படும் போதெல்லாம் காதல் திருமணங்கள் கைகூடும். விருச்சிகராசிக்காரங்க அனைவருமே காதல் திருமணம் பண்ணணும்னு அமைப்பு தான் உடையவர்கள். மறை ஒன்று சொல்கிறோமில்ல, 8ஆம் அதிபதி அல்லவா அவங்க, கால புருஷ தத்துவத்துக்கு 8ஆம் அதிபதியால் காதல் விவகாரம்லாம் இவங்களுக்கு அனுகூலம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான். காதல் திருமணம், காதல் சார்ந்த விஷயங்கள்லாம் இவங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்க போகுது. இது வரைக்கும் தடையாக இருந்தவை கூட இந்த மாதம் 16 தேதிக்குள்ளேயே நல்ல வெற்றி கிடைக்க போதையா. ஐயா இந்த மாதம் முழுவதுமே நல்லா தான் இருக்க போகுது. ஒரே வார்த்தை சொல்லப்போனால் கூடுதல் கவனம் என்று சொன்னால் இந்த உடல் நலத்தில் மட்டும் சற்று அக்கறை எடுத்துங்க. பதட்டமான நிலைமையெல்லாம் நாம் இருந்து வெளியே வந்துருப்போம். ஏன்னா 3ஆம் தேதிக்கு அப்புறம் சுக்கிர பகவானுடைய பார்வை நேரடியாக படுவதால் இந்த நீச்ச கதியிலிருந்து அவர் நீச்ச பங்கத்தை அடைவார். ஓரளவுக்கு பரவாயில்லை, ஓரளவுக்கு ஸ்மூத்னஸ், பார்வை பரிவர்த்தனை யோகம் பெறுவதாலேயும் ஓரளவுக்கு கண்ட்ரோலில் நாம் வரக்கூடிய காலம். பதட்டமாக இருந்தால் பதட்டத்தெல்லாம் குறைஞ்சிரும். இனிமேல் தொந்தரவான விஷயங்கள் நம்ம வாழ்வில் நடைபெறாது. மனசுக்கு இதமான எண்ணத்தோடு தான் நாம் வாழ போகிறோம். ஏன்னா அந்த காலமெல்லாம் உகந்த காலமாகுது. இது வரைக்கும் தடையாக தட்டன்னு இருந்ததுன்னா அந்த தடதடன்னு இருக்கிறதுக்கு கூட பிரச்சனையிலேருந்து நாம் வெளியே வந்துடும். 2ஆம் இடத்துல சூரிய பகவான் செல்லும் பொழுதுலாம் அரசு சார்ந்த விஷயத்தில் இது வரைக்கும் வேலை வாய்ப்புகளோ வேலைக்காக நான் அப்ளிகேஷன் போட்டிருக்கையா எதுவுமே கிடைக்கலனா இந்த நேரத்தில் உன்னதமான அமைப்பை நாம் பெற்று வாழ தான் போகிறோம். கடவுளே நம்மளுக்கு கண் திறந்து கொடுக்க போகிறார் ஐயா, பயப்படுற விஷயமே இல்லை. ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இவர் போதும், இவர் கொடுக்கறது சூரிய பகவான் கொடுக்குற ஒளியே போதும், நாம் வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்து விடலாம். இந்த கிரகங்கள் என்னென்னா அந்த சாரம் ஏறும்பொழுதுல கோள்களின் சாரம் என்று தான் சொல்லியிருக்கான். அந்த இடத்துல பூசப்படாமல் இருந்தால் அதெல்லாம் பூசி வச்சுட்டு போயிடுவாங்க. என்னென்ன நிரப்பணுமோ அதெல்லாம் நிரப்பிட்டு போனால் தான் அதை முழுமை பெறும். வண்டிக்கு 4 சக்கரம் தேவை இல்லையா, சக்கரம் இருந்தால் தான் வண்டி ஓடும். இதெல்லாம் எல்லாத்தையும் ஃபில்லப், எல்லா மிஷினும் நான் ஒவ்வொரு கிரகங்களும் வரும்போதெல்லாம் ஃபில்லப் பண்ணி போது தான் அந்த வாகனமே உற்பத்தி ஆகும். அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கை தரத்தில் இது வரைக்கும் கணவனும் மனைவியும் சேர்ந்து பிரிஞ்சு வாழ்ந்தவங்களுக்கெல்லாம் இனிமேல் அந்த தொந்தரவுலேருந்து விலக போகிறாங்க. திருப்பியும் திருமணங்கள் கைகூட போது, பிரிந்திருந்த உறவுகள் சேரப்போதையா நல்ல ஒரு அமைப்பு இந்த நேரத்தில் வருது. இந்த மாதம் நல்லா இருக்குது. குழந்தை பாக்கியம் கிட்டுகின்ற காலம் என்று சொன்னால் அது இந்த காலம்தான். உங்களுக்கு எல்லாமே கொடுக்க போகிறான், உங்களுக்கு எல்லா செல்வத்தையும் கொடுக்க போகிறான், எல்லா விதமான பாக்கியத்தையும் கொடுக்க போகிறான். ஏற்றம் தரக்கூடிய மாதம் என்று சொன்னாலும் இந்த டிசம்பர் மாதம் கடைசி காலத்தில் தான் நம்மளுக்கு ஏற்றத்தை கொடுக்க போகிறாரு. இது வரைக்கும் தடையாக இருந்தவை அனைத்தும் இனிமேல் விலகி, அதாவது தடையாக இருந்தோம் இல்லை, எல்லாத்துக்கும் அச்சப்பட்டு வாழ்ந்ததுமே இதுக்கப்புறம் அரசாங்க தரப்பும் சரி அரசியல் தரப்பும் சரி இனிமேல் உங்களை வெல்லக்கூடிய தகுதி யாருக்குமே கிடையாது என்றே சொல்லுவோம். ஒரே வார்த்தை சொல்லப்படும். விருச்சிக ராசிக்காரங்க இனிமேல் வெல்றதுக்கான வாய்ப்பு இந்த டிசம்பர் மாதம் 16 தேதிக்கு அப்புறம் வெல்லும். ஒரு 16 தேதிக்கு அப்புறம் அவங்களுடைய செயல்பாடுகள்லாம் வெற்றி கொடுக்கய்யா. ஒரு உன்னதமான அமைப்பு என்று கூட சொல்லுவோம். மனிதருக்கு இதமான அமைப்புகளாக நம்மகிட்ட சேரப்போகுது. செல்வங்களும் இந்த நேரத்தில் குறைவாகலாம் இருக்காது, ஓரளவுக்கு பரவாயில்லை. ஈடுகிட்டுகின்ற அளவுக்கு, அதாவது கடன் பிரச்சனையோ நோய் பிரச்சனையோ அது ஓரளவுக்கு செலவத்தை நாம் கட்டுக்குள் வர அளவுக்கு நமக்கு இந்த மாதம் ஓரளவுக்கு இருக்கு ஐயா. பயப்படணும் அவசியம் இல்லை. புத்தி என்று சொல்லக்கூடிய இடத்துல நம்ம ராசியிலே புதன் பகவானும் குருவோட பார்வை வாங்கிறதால இது வரைக்கும் இல்லாத ஒரு நாணம் எல்லாம் நம்மக்கிட்ட சாதாரணமாக சேரும். விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் இயற்கையாக அப்சர்வ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லை, டக்குன்னு பிடிச்சிக்கிது. வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு ஸ்மூத்னஸ் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறப்போகிறோம். நல்ல நிகழ்வுகள் நம் வாழ்வில் நடைபெறும் என்று சொன்னால் அது டிசம்பர் மாதம் மட்டும்தான். நல்ல முன்னேற்றம் என்று சொன்னாலும் அது டிசம்பர் மாதம் தான். கல்வி சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தடைகள் விலகும், நோய் நொடிகள் விலகும், குழந்தை பேறு கிட்டும், திருமணம் நடக்கும். ஓரளவுக்கு இந்த மாதம் நல்லதே நடக்கும் ஐயா. வீடு கட்டுகின்ற பாக்கியமும் இந்த நேரத்தில் கூடி வரப்போகுது. வீடு கட்டாமல் இருந்தால் இந்த பாக்கியம் எல்லாம் இந்த நேரத்தில் பெறப்போகிறாங்க. உன்னதமான காலத்தை அனுபவிக்கின்றாங்க. நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.